ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் டேஸ்டி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த சட்னி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மீடியம் சைஸ் டொமேட்டோ 2 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸ் வெங்காயத்துலேயே பாதி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பிகாஸ் வெங்காயம் நிறைய போட்டால் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ண தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா 2, காஞ்ச மிளகா 3 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நான் வந்து சட்னியில் சேர்த்து நான் அப்படியே வந்து வதக்கி அரைச்சிருவேன். சில பேர் வந்து ஒதுக்கி வச்சுருவோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் நானும் வருவேன். அதுக்காகவே நான் எப்போதுமே வந்து அரைச்சி எடுத்துப்பேன். இப்போ வாங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாஸ்டலில் இருக்கீங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருக்குமே இது தெரியாமல் இருந்திருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது இதை பண்ணுறதுக்கு. குவான்டிட்டி வந்து 2 பேருக்கு தேவையானது தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணாலே போதும். ஆயில் நம்ம நிறைய ஆட் பண்ணிட்டோம்னா திகட்டுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம மொத்தமாக போட்டு வதக்கியும் அரைக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 1 மினிட் வந்து நம்ம கேப் விட்டு கூட பண்ணலாம். காஞ்ச மிளகாய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சு ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணி நம்ம ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு 1 மினிட்க்கு மட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பிகாஸ் ஆனியன் வந்து 1 பை 1 வந்து அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் 1 மினிட் நம்ம கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 பை 1 நம்ம மொத்தமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நான் எல்லாத்தையுமே 1 பை 1 ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கறி லீவ்ஸ் மெத்தட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்குமே வந்து அது பிடிக்காது வெறுசாக சாப்பிட்றதுக்கு. ஸ்கூல் டைமில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் வெறுசாக அப்படியே வந்து எடுத்து சாப்பிடுவாங்க, ஒதுக்கி வைக்கிறது கூட. அது ரொம்பவே நல்ல ஹேபிட். ஏன்னா கறி லீவ்ஸ் தான் வந்து நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இன்க்ரீடியண்ட். ஸோ அதுலேருந்தே பார்த்திங்கன்னா என்ன சமைச்சாலும் சரி அரைக்கிற மெத்தட், அதாவது வந்து சட்னி அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 5 நான் வந்து ஆட் பண்ணிப்பேன். பாதி வந்து வதங்கினதுக்கப்புறமா நான் தேவையான அளவு சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறேன். இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். நம்ம குவான்டிட்டி கம்மியாக போடுறதுனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணலாம். பாதி வந்து குறைஞ்சிரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சுமே ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து தாளித்தாலும் பிடிக்கும், தாளிக்காமல் ப்ளைனாக சாப்பிட்டாலும் பிடிக்கும். இது கூட இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.